மனிதனா பிறந்த பிற்பாடு நான் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்ற இந்த ஆசையில் நம்மை அறியாமலேயே வேதனையும் கோபமும் குரோதமும் வந்துவிடும். சில நேரங்களை பார்க்கலாம், குழந்தை மேல பெண்கள் ரொம்ப ஆசையா இருப்பாங்க, பிரியமா இருப்பாங்க, செல்லமா இருப்பாங்க. ஆனா இவங்க செல்லமா கொடுக்கும்போது அவன் அடிச்சாலும் கூட என் கண்ணில் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சிக்குவாங்க. தாயை அடிக்கும் போது நான் சொன்னோம்னா அடிச்சு போடான்னு சிரிச்சிட்டு சொல்லுவாங்க. இதே உணர்வு அந்த பையன் அடுத்த பையன் அடிச்சான் அவசரமா இருப்பாங்களா? அதை அடிச்ச உடனே அவன் திருப்பி அடிச்சானா போறோம், அவன் திருப்பி ஒரு அடி அடிச்சானா இவன் 2 அடி அடிக்க ஆரம்பிப்பான். அப்ப அந்த பையனுடைய தாயார் பார்த்தா நம்ம அடிச்சும் போட்டு மறுபடியும் திருப்பி அடிக்கிறான் பாரு அப்படின்ட்டு அவங்க வருவாங்க. ஏமா உன் பிள்ளை இப்படி வாய்ச்சுன்னா அதுக்குள்ள பொம்பளைகளுக்குள்ள சண்டை வர வைப்பாங்க. நாம எந்த பிரீதி இருக்கிறோம், அவன் என்ன தப்பு செய்தான் அதை நாம எப்படி திருத்தணுங்கிற நிலையில இந்த பாசத்தின் உணர்வு கொண்டு அவன் செய்த தப்பை மீண்டும் அவனை வளர செய்யறமே தவிர அவனை திருத்த செய்யமான இல்லை. அப்ப அந்த திருத்தருக்கு திருப்பு முனைக்கு நாம என்ன வச்சிருக்கிறோம்? இப்ப குழம்பு வச்சுட்டோம்னா காரத்தை மிளகா அதிகமா போடணும், அந்த குழம்பு ருசியெல்லாம் கெட்டு போகுது. இதே மாதிரி நம் ஒவ்வொரு உணர்வுகளும் நம் உணர்வுக்குள் அந்த எண்ணங்கள் பட்ட உடனே நம்முடைய சிந்தனைகள் குறைந்து அதன் வழியில் தான் நாம் இயக்கிறோமே தவிர மனிதன் என்ற 6வது அறிவு கொண்டு நம் உடல் நஞ்சை மலமாக மாற்றியது. நம் உடல் என்ற 6வது அறிவு கொண்டு நஞ்சினை, அதாவது தீமைகள் வராது பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கும் உணர்ச்சியும் கொடுத்தும் பாதுகாக்க தவறினால் இந்த 6வது அறிவு மீண்டும் வேதனை, வெறுப்பு, கோபம், குரோதம் என்ற உணர்வுகள் நம் உடல் உள்ள அணுக்களுக்கு மாற்றப்பட்டு நோயாக உருவாக்கப்பட்டு உடல் குறுகி உணர்வு குறுகி எனக்கு அவனுக்கு நன்மை செய்தனே என்னை ஆண்டவன் எப்படி சோதிக்கிறானே அப்படின்னு ஆண்டவன் யாரு? நாம் எண்ணீர் உருவாக்கும் உயிரே. இந்த உடலுக்குள் அனைத்தும் ஆழ்வதும் உயிரை ஆண்டவனாக இருப்பது. எண்ணீரை உருவாக்குவது தெய்வமாக செயல்படுவதுதான். நான் கோவப்படுவதுனா காளி என்று இவன் நான் கொண்டு பாக்குறேன் பாருங்க. என்ன காளிக்கு என்ன செய்வாங்க? ஆட்டை கொடுத்து பலியை கொடுத்து எனக்கு நன்மை செய்யும்பாங்க. அப்போ ஒருத்தன் எனக்கு தீங்கு செய்யறான்னு வெட்டிட்டாச்சுன்னா அவன் தீங்கு செய்ய மாட்டான்னு நான் நினைக்கிறேன். அப்ப அவனை வெட்டின உடனே அந்த வெட்ட உணர்வு எனக்குள்ள வந்தானே இந்த காடி என்ன செய்யும்? என் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களை கொள்ளுங்கிறதுல நான் மறந்தே இருக்கிறேன். சில கொலைக்கு வரும், குட்டஞ்சி வரும், திட்டு வரும், அடிக்கிற வரும். எதை செய்தாலும் நம் நுகர்ந்த உணர்வை நம் உயிர் என்ன செய்து அதன் உணர்வும் நிலைச்சியாக சேரும். அப்போ அவன் மேல இருக்கக்கூடிய வெறுப்பின் உணர்வை நாம் எடுத்து இருவன் உன்னை பார்க்கிறது என்றால் உணர்வு ஊர் நமச்சிவாய நம் உடலாக மாற்றி வருகின்றது. ஆனால் அந்த உணர்வை நம் உடலாக வராதபடி தடுக்கக்கூடிய சக்தி இருந்தும் தடுக்க தவறினால் நம் உடலுக்கு வந்துடும். அப்ப அவனை பார்க்கும் போதெல்லாம் அவனை உதைக்கும் நினைவரும். இந்த உணர்வு என்னைக்கு இதுக்கு உரமிட்டு நம் உடல்ல அந்த அணுக்கள் பெருக பெருக என்ன செய்யும்? வீட்டுல சம்சாரம் சாப்பாடு கொண்டாடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நம்ம இருந்து கேட்டுக்கிட்டு இன்னும் பதிலும் கோபமா இருக்கும். பையன்கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க, கேட்கலன்னு இவன் எப்படியும் அறிவு கிட்டானா இருக்கான்னு அவனை கோவப்பட்டு தாக்க ஆரம்பித்தோம். வேலை செய்யற இடத்துல ஏதாவது இருந்தா அவன விஷயம் ஏதோ எருமாடு மேல வேலை பார்க்கற அந்த கோவத்தை தான் போட்டு எது செய்யுது? அது கொஞ்சம் இடம் கொடுத்தா அது வளர்த்து நம்ம உடல்ல அனுப்பிடணும். பார்க்கல அந்த கோப கார உணர்ச்சி மிளகாய் சாப்பிட்டு நினைச்சு கண்ணெல்லாம் உடம்புல நரம்பெல்லாம் அப்படி விடைச்சு போயிருக்கு. இந்த கார உணர்வு ரத்தத்துல கலந்தவன் என்ன செய்யுது? அந்த ரத்த நனவுல விடைச்சு போயிருக்கு. எது வேணாலும் ஒரு அவசரமா பார்ப்பாங்க. ஒரு கடைக்கே எவ்வளவு 70% 2 தான் போகணும், என்னடா அங்கே பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கடை வச்சு நடத்துறோம்னா நல்ல சொல்ற 2வது தடவை கேட்டோம்னா நம்ம நினைக்கலன்னா உடனே கோச்சின்னு சொல்றோம். ஒரு பொருளை எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் நேரம் லேட் ஆகுதுன்னு உன் பொருள் வந்து ஒண்ணு வேண்டாம் போ அப்படின்னு நான் வெயிட்டு விட்டுறோம். இப்படி நல்லவர்கள் பெறக்கூடிய பகுதி இழக்க செய்து வெறுப்பும் வேதனையும் உருவாக்கும் தன்மையே தான் நீங்க வரும். கொஞ்ச நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னா இனிமே கோச்சு பேசுவார் அப்படின்னா அவர் அந்த வேலை சொன்ன கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, கொஞ்சம் இதாகி போச்சு, அது அஞ்சா போயா அப்படின்னு அவங்களுக்கு அந்த பெறுவதற்கு மாறாக அந்த வேதனையும் இந்த கோபம் சீர்த்து நம்ம வளர்த்துக்கிறோம். நுகர்ந்ததை நம்ம உயிர் சும்மா வருவதில்லை. ஓ நமச்சிவாய். இந்த உணர்வு ஒளி அலைகள்
நம்ம ரத்தம் அந்த உணர்ச்சியின் வேகத்தை போட்டு பாருங்க, ரத்தம் அந்த கோப உறவுக்கெல்லாம் அப்படி நரம்பெல்லாம் வெடைச்சு போயிருக்கும். அப்ப அந்த உணவின் தன்மை நாம் எடுக்க போகும்போது என்ன செய்யுது, புலி எப்படி ஒன்றை அடிச்சு கொண்டு ரசித்து சாப்பிடுறதோ இதே மாதிரி நம்முடைய கோபம் எல்லை கடந்த ஆனத்தின் நாம் சிந்திக்கும் நரம்பிணையில் தாக்கப்பட்டன விரிவடைஞ்சது. அப்ப அது அழுத்தம் சேர்ந்தவுடனே அது சம்பந்தப்பட்ட உறுப்புகள் இனி இயங்காமல் படக்கும் கைகாலை இழுத்துரும். ஆனா இழுத்து மீண்டும் அது உணர்வான இங்க வெடித்து விட்டால் மூக்குல ரத்தம் வரும். ஆனால் ஆள் அவுட். அப்ப இந்த உணர்வின் தன்மை எதை கொள்ளுது, நாம் பிறருடைய உணர்வு எடுக்கும்போது நமக்குள் இன்று அதை கொள்ளுது. நம்முடைய எண்ணம் தான் நம்மை கொள்ளுவதை தவிர வேற யாரும் நாம் கொள்ளல. அப்ப இதை போல நம் வாழ்க்கையில் வருவதை நாம் தடுக்கணுமா இல்லையா? அதுக்கு என்ன சக்தி வச்சிருக்கிறீங்க? ஏனென்றால் மனிதனானவன் விநாயகர் கையில் என்ன இருக்குது, அங்குச பாசவா. அங்குசம் எதுக்காக வந்து வச்சிருக்கிறாங்க, ஆதி மூலம் என்ற உயிர் இப்படி ஒவ்வொரு சரீரத்திலும் மூசிகா வாகன சுவாசித்த உணர்வு வாழ்க்கையை நடத்துது. தன்னை காட்டும் வலுவானதை தன்னை கொல்ல வருவதை அதை நுழைந்து கணங்களுக்கு அறிவெறி ஆடத்தின் அது பயந்து இந்த நல்ல அணுக்கள் ஒடுங்கி அது கணங்களுக்கு அறிவெறியாகி அந்த உணர்வுக்கொப்ப பரிணாம வளர்ச்சி அடைய செய்யுது. கணங்களுக்கு அறிவெறி கணவெறின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்து நாம் வந்த பின் யானை உடல் வலுப்பெற்றது. இப்ப உடல் வலுப்பெற்ற மனிதன் இப்ப கரைத்த விளையாடுவாங்க, ஒரு கட்டணம் என்ன போயிடும் சொல்லுவாங்க, அப்படி எத்தனை போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரைத்தாண்டிய உணர்வுகள் நம் உடலுக்குள் வந்த பின் உடல் வலுவால தாக்கும் தன்மை வருது. ஆனால் அதை நுகர்ந்த உணர்வு அவனை தாக்க வேண்டும் என்ற உணர்வு கூடிய பின் நம் உடலில் இந்த அழுத்தங்கள் அதிகமாகும். கூடுமான வரைக்கும் பாருங்க, கரைச்ச விளையாடின கடைசி வரை நிலைகள் அழுத்தம் அதிகமானால் அவருக்கும் பிரஷர் அதிகமாகும். அப்புறம் பிரஷர் அதிகமாகும் போது கரைத்த விளையாட முடியாது. முதல்ல உடல் வலிமை இருக்கிறவர்கள் இருக்கும். இந்த உணர்வு அதிகரித்தால் சிறிது காலம் போடும். நம்ம கிடைத்த விளையாடி விட்டால் ஒரு பையன் மாணவன் சரியா செய்யணும், கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கும், நமக்கு புகழ் என்ற நிலைகள் வரும். ஆனாலும் இந்த கிடைத்த இழந்தவருக்கு அடுத்தபடி ஏதாவது குறைக்கணும், இருங்க அவங்க பார்க்கிறேன் வீரியத்தை தான் கூட்டும். ஆனால் அவன் செய்யும் தவறை திருத்தும் உணர்வு நமக்கு வராது. அடித்தே திருத்த வேண்டும் என்ற உணர்வு தான் வருமே தவிர அவன் வராத அறியாத நிலைகளை திருத்த வேண்டும் என்ற உணர்வு வராது. அப்ப நம்ம எப்படி செய்யணும்? இது நம்ம சகஜ வாழ்க்கையில் நம்ம அறியாமலேயே உடல் வலுப்பெற்றாலும் எண்ணத்துக்குள் அந்த தீமை என்ற நிலையை அடக்க தவறினால் நம் உடலுக்குள் புகுந்து நம் நல்ல குணங்களை அதை அடைக்கிவிடும். ஆக பரிணாம வளர்ச்சியில் அது கணங்களுக்கு அறிவறியாகி வேதனைப்படுத்தும் உணர்வும் வேதனையுடன் வாழும் நிலையும் நமக்குள் வந்துவிடும். அப்ப நம்ம எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப உங்களை இந்த விநாயகர் தத்துவத்துல தெளிவாக கொடுக்குறாங்க. யானை உடலை போட்டு உடல் வலுப்பட்டது, தன் எண்ண வலுவால் தன்னை பாதுகாக்கும் உணர்வு வளர்த்தது. குழுவிலிருந்து மனிதனாவிலும் உடல் வலு கொண்டுதான் தன்னை பாதுகாக்கும் நிலை வருகின்றது என்பதுதான் யானை உடலை போடுறாங்க. இவ்வாறு வளர்ந்த நாம் இப்ப மனிதனான பின் எண்ண வலுப்பட்டது. எண்ணத்தை கொண்டு நாம் எதை வேண்டும் என்றாலும் சாதிக்கிறோம். இப்ப மனிதன் ஆறாவது அறிவால் பல கோடி தீமைகள் அறிந்தாலும் சிந்தித்து இந்த உணர்வின் தன்மை தான் பெற வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டு வந்தால் அதன் வழி நாம் நுகர்ந்து தீமைகளை அகற்றும் உண்மை வருகின்றது. இப்ப வைத்தியர் என்ன செய்யறாங்க, ஒரு நோயை போக்க தெரிஞ்சு அந்த மருந்து சேர்த்து விட்டு நம்மளுக்கு செல்வம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நோயை போக்குறதுக்கு மருந்து கொடுத்து பண்ணுவாங்க, அதில் சந்தோஷப்படுவாங்க. இருந்தாலும் இந்த மருந்து சம்பாதிச்ச பிற்பாடு குடும்ப வாழ்க்கையை வரப்படும் போது பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எதெல்லாம் அந்த மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சேன், பையனை அவனை சரியா வளர்க்கல, என்ன கொஞ்சம் தாறுமாற அடைஞ்சானா இப்படி சம்பாதிச்சு இப்படி பண்ணான்னு வேதனை வந்துடும். அடுத்தவங்களுக்கு நோயை நீக்குவாரு, தன் பையன் சம்பாதிச்ச காசு சரியான வரல அப்படின்னு சொன்னா வேதனைப்படும். அவன் வேதனைப்பட்டு சுற்றும் போது என்ன செய்யணும், தாய் என்ன செய்யணும், தாய் குழந்தை மேல பாசமா இருக்கும். அவன் நல்லதான் சொல்லுங்க, இப்படி சீரிப்பாங்க சம்பாதிச்சா அவன் நல்லது சொல்லுங்க, நீ சேர்ந்துதான் அவனுக்கு எடுத்து போட்டான்னு சொல்லிட்டு சொன்னாலும் இந்த உணர்வின் வேகம் அந்த பையனின் தாயாரையும் திட்டதான் சொல்லும்.
தாய் பாசத்தால் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்களேன் அப்படின்னு அது சொல்லும். எல்லாம் ஒன்னால்தான் அவங்க கெடுறாங்கிற நிலை வந்து, அப்போ எப்படிப்பட்டாலும் இந்த உணர்வுகள் நம்மை மாற்றிக்கொண்டே உள்ளது. நாம் அடக்கும் சக்தி தெரிந்தும் அது விட்டு வரும். அதனால அந்த அடக்கக்கூடிய சக்தி சாதாரண மனிதனும் எப்படி பெற வேண்டும் என்பதற்குத்தான் விநாயகரை செய்து வச்சு மிருக நிலையிலிருந்தான் நம்மை மனிதனாக பிறந்தது. எத்தனையோ கோடி சரீரங்கள் வந்த பின் மனிதன் எதனையும் அடக்கி ஆட்சி புரியக்கூடிய சக்தி பெறும். அங்குஷம் அடக்கக்கூடிய சக்தி பெற்றவனுக்கு கையில் ஆயத்தை கொடுத்திருக்கிறான். முன்னாடி என்ன வச்சிருக்கிறாங்க? எலி. இப்ப வேதனைப்படுவோர் உணர்வை நுகர்ந்தான் நல்ல உணர்வுக்குள் அது உள்ளுக்கு ஊடி வரும். எலி என்ன செய்து வந்துட்டு குடிகொள்வது தன்னை பாதுகாப்புக்கு. இப்ப வேதனைப்படுவோர் நுகர்ந்தான் நல்ல உணர்வுக்கு ஊடுருவது. அப்ப என்ன செய்து நல்ல குணத்தோட சந்தோஷமா இருக்கும். அந்த வேதனை என்ற உணர்வு நமக்கு தான் இதுக்குள்ள போயாச்சுன்னா ஓமுக்கு பிரதமத்தையே மாற்றிடும். அவன் அம்மா அப்படின்னா ஐயோ அப்படிங்க, அவன் அம்மான அழகான ஐயோ அப்படிங்கிறது இந்த உணர்வுகள் அதன் உணர்வின் சுருதிகளை மாற்றும். அப்ப சுருதிகள் மாத்தோன்னா ஐயோ இந்த வழி இப்படியே ஐயோ வலிக்கிறதுன்னா இவன் தன்னால் இவன் கல்ல தண்ணி வந்தது. ஏன்னா இந்த உணர்வாலைகள் நம்ம ரத்தத்தில் கலந்த பின் நல்ல அணுக்களை சேர்ந்த பின் இவங்களை செயலற்றதாக மாற்ற கல்ல நிச்சயம் தண்ணி வந்தது. அவங்க வேதனையாக அழுகிறாங்கன்னா அவன் ஐயோ அப்படின்னா அவன் கல்ல கூட தண்ணி வராது. ஆனா இவங்க கல்ல தண்ணி வந்தவொன்னா இவங்க அழுதவொன்னா அவங்களுக்கு அழுகு வந்தது. முதல்ல வலிக்குதுன்னு வலி மேல எண்ணத்துல வந்து தப்போன்னு இருப்பாங்க. இவங்க மேல பாசமா அழுத இவனை எதிர்பார்த்தோன்னா ஐயோ இப்படி என்ன வேதனைப்படுதுன்ட்டு அழுத உடனே இவங்களுக்கு கல்ல தண்ணி வரும். இவங்க கல்ல தண்ணி வந்தோன்னா நமக்காக அழுதானா அவங்க கல்லையும் தண்ணி வரும். முதல்ல அவங்க வேதனை ஓம் நம்ம சிவாய சிவாய நம்ம போகும். இங்க விளையிறது இங்க வருது சிவாய நம்ம. இந்த உடல்ல விளைந்தது கீழ்ப்பு உணர்வுகளும் அதை பிரணமாக அதை மாற்றி அதன் வழிதான் இயக்கம் அந்த உடலை மாற்றும். அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் நம்ம தத்துவங்கள் தெளிவாக கூறுது. அதனால இங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப வேதனையை படுறவங்களை பார்த்தா நமக்கு வேதனை படைச்சு இந்த வேதனை நீக்கினது துருவ நட்சத்திரம். நாம் அதை எண்ணி சுவாசித்து அந்த உணர்வை நம் உடலுக்கு சேர்த்தா இந்த வேதனை வங்கி அதை தீமைகளை வென்றது துருவ நட்சத்திரம். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரரும் வேதனைப்படுவதை பார்த்த உடனே நம்ம நல்ல குணங்கள் வங்கு போறதுக்கு முன்னாடி நாம சோர்வடைந்து அழுவதற்கு முன்னாடி இப்பதான் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரரும் பேரோடையும் நான் பெறணும், என் உடல்ல படணும், என் ரத்த நாணங்களை கலக்கணும், என் ஜீவான்மா ஜீவானுக்கு பண்ணி இங்க பாதுகாப்பு கொடுத்துரும். இந்த வலு செய்துட்டா உள்ள கொள்ளாது. அந்த வலிமை கொண்டு என்ன செய்யணும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் அவன் உடல்ல படணும், அந்த நோயிலிருந்து விடுபடணும். நம்ம உணர்வு அந்த நஞ்சின் நிலையை வங்கிட்டு அவனை மாற்றும் நிலைக்கு நாம் மாறணுமே தவிர பாசத்தால் நண்பன் உனக்கு இப்படி ஆயிப்பச்சா அப்படின்னு நாம் அழுதம் நினைச்சு நல்ல குணங்களை இதை மாற்றிடும். இதை தெரியப்படுத்துறதுதான் விநாயகருக்கு முன்னாடி எலிய வச்சிருக்கிறது. நாம் என்ன செய்தோம்? பொருளை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். இதெல்லாம் தின்னுதான் நம்ம வந்துடுறோம். மற்ற உயிரினங்கள் நினைச்சு வேக வச்சா சாப்பிடுது இல்லை. இப்ப மனிதனான பிற்பாடு நினைச்சு கீரையை வேக வைக்கிறோம், பச்சையா சாப்பிடுறோம், அதை சக்தி அழைக்கிறோம், அதோட எண்ணெய் ஊற்றி தாளிச்சு 2 உப்பு போட்டு காரத்தை போட்டு ருசியை சாப்பிடுறோம். அந்த மாதிரி நம்ம ருசியை நம்ம உணர்வு மாத்தணுமா இல்லையா? அந்த ருசியை எப்படி மாற்றணுங்கிறதுக்காக சிலை ரூபமாக எடுத்து இது துவைதம் என்ற நிலைகளும் அருஞானி உணர்வை நாம் நகர்ந்து நம்ம கெட்டதை இருப்பதால் உடனே நம்ம மாற்றி நமக்கும் சுதமிக்கதாக மாற்றணும். இதை காட்டுறதுக்குதான் அங்க அரசு மரத்தை வச்சிருக்கிறாங்க. இங்க விநாயகர் பக்கம் அரசு மரத்தை வச்சிருக்கிறாங்க, ஒரு பக்கம் வேப்ப மரம். வாழ்க்கையை நல்லதையும் செய்திருப்பார், நல்லதே தன்னுடைய கஷ்டங்களை கேட்டால் அதுவும் மாறி இங்க தாயாக வந்து நோயாக இருக்கு. தான் மாறி அம்மாள். இப்ப மாரியம்மாளுக்கு என்ன கருவாடு ஓட்டு வைப்பாங்க, ஆட்டோ கோழியை இது பண்ணி உனக்கு நான் எழுத்து பண்ணி என்னை காப்பாற்றாங்க பழம் இருப்பாங்க. பார்த்தோம்னா கடுமையான விலை இருக்கு. அடுத்தாப்புல நினைச்சு கோழி எடுத்து சமைச்சு ஒரு கொடுக்குறேன்னு சாப்பிடுவாங்க, விருந்தெல்லாம் கூப்பிட்டு வச்சுப்பாங்க. அது சில வீட்டுகள் என்ன செய்வாங்க, மாரியம்மன் கோழி எடுக்கணும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு அதை போட்டு அது வேற ஆடுவாங்க. நாம் தீமைகளை நீக்கிறதுக்கு காட்டினா தீமையுடைய உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளதான் அந்த மாரியம்மங்களை நாம் கும்பிடுறோமே தவிர மாரியம்மன் கும்பிடும் வைப்பாங்க. தெருக்குள்ளே சண்டை வரும், ஊருக்குள்ளே சண்டை வரும், கிராமங்களில் சண்டை வரும்.
நாம் எந்த தீமையை நீக்க வேண்டும் என்று சொன்னானோ அது நாம் தவறான பாதையில் தான் நாம் போறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? வேதனைப்பட்ட நுகர்ந்த உடனே நல்ல உணவுக்கு போது நம்ம சிந்தனை போடும். அப்ப அதை நீக்கியது யாரு? துருவ நட்சத்திரம். அந்த துருவ நட்சத்திரத்தை குறிக்கிறது தான் இங்க அரச மரத்தை வைப்போம். அப்ப நாம் வேதனைப்படுவதை பார்த்தவொன்னு ஈஸ்வரா அப்படின்னு அவனிடத்தில் இருந்து இங்க நிறுத்திடணும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படணும், என் ஜீவாத்மா பெறணும், உடலுக்குள்ள அனுப்பிச்சு நம்ம கண்ணின் நினைவு முந்திக்கணும். ஏன்னா இங்க பார்த்து இங்க ஒண்ணு பண்ணு இங்க தடுத்து நிறுத்திட்டு நம்ம கண்ணின் நினைவை அனுப்பிச்சு உள்ளுக்கு செலுத்தி என் உடல் உள்ள ஜீவனுக்களும் ஜீவான்மாக்களும் என் ரத்த நிலை மகிழ்ச்சியா சக்தி பண்ணு உள்ளுக்கு செலுத்தணும். அப்ப உள்ளுக்கு செலுத்தணும். இது வலுப்பொருள். வலுப்பொருள் இது அழுத்தமானவனே நம்ம கேட்டு பாருங்க வேதனைப்படும் உணர்வை இது அழுத்தமானவனே தள்ளி விட்டுரும். நீங்க வேதனையோட இருக்க போகும்போது நீங்க நல்லது சொன்னா இதனை இதை தள்ளி விட்டுரும். கேட்கறாங்க வேதனையோட இருக்கிறவங்க போய் நீங்க சிரிச்சு சொல்லுங்க, நீ கேணியா பண்ற கிண்டலா பண்றன்னு உடைக்க போகும் இல்லைங்களா? ஆகவே நல்லதை ஏற்றுக்கொள்ள முடியும். விஷத்துக்குள் நல்லது பட்டால் சாப்பிட்டாலும் அது விஷமா தான் மாறும். ஆகவே விஷத்தை நீக்கிய அருஞானி உணர்வை நாம் பெற செய்வதற்குத்தான் இந்த பக்கம் அரச மரத்தை வச்சு ஒரு பக்கம் வேப்ப மரத்தை வச்சாங்க. இப்ப நான் நினைக்கிறோம் அரச மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு இதை செய்து கல்யாணம் பண்ண எங்க வீட்டுல கல்யாணம் கூடி வரும், எங்க கூட ஒற்றுமையா வரும், மற்ற எல்லாம் வரும். இப்படித்தான் நாம செய்து வர்றோமே தவிர நாம அந்த இயக்கம் உண்மையை நாம் அறிய முடியாதபடி நாம இருக்கிறோம். அந்த இயக்கம் உண்மையை நாம் எப்படி அறியணும்? அறிவதற்காக இந்த மாதிரி வச்சு நாம காலையில என்ன செய்யறோம்? மேல் அழுக்க போகிறோம், துணி எடுக்க போகிறோம். போகலை நினைக்கிறோம் சோப்பு போட்டு நுரைய ஏற்றி உள்ளுக்கு இருந்து அழுக்க வெளியில நீக்கிறோம். அப்ப துணி வெள்ளையாகுது. கரையேறி வர்றோம். நமது உயிர் எத்தனையோ கோடி தெருவினை கடந்து தீமையில நீக்க வேண்டும் என்ற உணர்வுகளை அந்த உணர்வை சேர்த்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது. இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா இதெல்லாம் உருவாக்கணும் யார்? உயிர். இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை வணங்கும்படி செய்யறாங்க. அப்ப என்ன செய்யறோம்? இப்போ இந்த வேதனை என்ற உணர்வு வரப்போகும்போது காய்கறிகளை நம்ம வேக வைக்கிறோம், அந்த இயற்கை நிலையை மாற்றோம். இதே போல இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா என்று நாம் சொன்னாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா, என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா ஜீவனக்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி அந்த உணர்வை நம்ம உடலுக்கு சேர்க்கணும். எத்தனையோ விதமான இது இருக்கு. அப்ப அந்த உணர்வை செலுத்தின உடனே என்ன செய்யுது? நம்ம உடல் உள்ள அணுக்களுக்கு இது போகுது. அப்ப என்ன செய்யுது? போன உடனே கெட்டதை நுகர முடியாதபடி தடைப்படுத்தும். இப்ப நீங்க ஒரு நோயாளி வேதனையான உணவை பார்த்த உடனே ரத்தத்துல கலந்த உடனே நல்ல அணுக்கள் விஷம் பட்டவனு சோர்வடை. ஞானிகள் சாதாரண மக்களும் இது எப்படி நன்மை பெற முடியும் என்று சுலரூபத்தில் வைத்து காவியத்தை படைத்து கருத்தினை நாம் எப்படி எண்ணி நம்முடைய தீமைகளை நாம் தான் தீர்க்கணும். சாமியார் தீர்ப்பார், ஜோசியம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தில் தான் போறோம். எந்த சாமியார் வந்தாலும் அவருடைய சக்தி அதெல்லாம் காப்பாற்றணும் போறோம். காப்பாற்ற நினைச்சா போற அங்க போனோம்னு நல்லது கேட்க மறந்துடும். பாரிய குடும்பத்தில் சொல்ல பண்றா அது பண்ணா நல்லதுதான் தெரியும். அப்புறம் அவர் என்ன சொன்னா நீங்க என்ன கேட்க போறீங்க? அது உங்களுக்கு நன்மையும் தராது. நாம் எப்படி பிறருடைய கஷ்டங்களை போக்க பரிவுடன் பண்புடன் பாசத்துடன் எண்ணி ஏங்கி அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யறோமோ அவர் பட்ட வேதனை நாம் தொடக்க தவறினால் நம் உடல் உள்ள அணுக்கள் அது மாறி நமக்குள் நம்ம நல்ல அணுக்களை நாம கொண்டு அது இழக்க நேரிடும். நான் புலியை பார்த்து வேகமாக தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வு எடுத்தது. அது உணர்வு உடலுக்குள் ஆன பின் மான் இறந்த பின் மானை புலி அழித்து பார்த்தா மானின் உயிரான்மா புலியின் ஈர்ப்புக்கு சென்று புலியாக மாறும். இப்ப வேதனைப்படும் மனிதனின் உணர்வை எண்ணி ஐயோ இப்படி ஆய்ப்போச்சு என்ற உணர்வை நாம் எடுத்தார். அவர் வேதனைப்படுவார் யார் இறக்கத்துடன் அதிகமா கேட்டு உணர்ந்தாரோ இந்த உடல் அதிகமா இருந்தா அந்த மனிதன் இறந்தா பதிவுப்பட்ட மனித உடலுக்குள்ளே வந்துடும். அப்ப அவன் எப்படி வீட்டிலே சண்டையும் சச்சரவும் பெருப்பும் வெறாமையும் பட்டதோ அதே உணர்வு இவங்க உடலுக்குள் ஒண்ணு அதே நிலையதான் நிறுத்தும்.
நாம் தப்பு பண்ணவில்லை. அப்ப நாம் இதை மாத்துறது எப்படி? இதுக்குதான் அந்த ஞானிகள் நாம் புல்லை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம், மனிதனான பின் இயற்கை விளைந்ததை வேக வைக்கிறோம். அப்ப அந்த வேதனை என்ற உணர்வு ஆனப்பின் இதை வென்றவன் அகசியன் துருவனாகி துருவ நட்சத்திரமான அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் தர வேண்டும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு செலுத்தி பழகணும். இப்ப ஒருத்தன் வேதனைப்படுறான் நம்ம உதவி செய்தோம்னா அந்த வேதனை உணர் நமக்கு வராதபடி அதை தடுக்கணும். அப்ப அடுத்த நிமிஷமே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் தர வேண்டும் ஈஸ்வரா குரு மத்தியில் என் உடல் முழுதும் பலமே ஜீவாத்மாவும் உள்ளுக்கு சேர்த்த உடனே அந்த வேதனை உணர் இங்க தொக்கியை தள்ளி விட்டுறது. அப்ப கொஞ்சம் அது சிரித்துதான் இருக்கு. அப்ப அந்த நேரத்தில் அவன் என்ன செய்யணும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரருளும் உடல்ல படணும், அந்த நோயெல்லாம் நீங்கணும், உடல்நலம் பெறணும், மகிழ்ச்சி வட்டத்தில் வாழணும், தெளிந்த மனம் பெறணும், அவன் அருஞானம் பெறணும். இப்படி அது கொஞ்சம் சேர்த்து இந்த சரக்கெல்லாம் சேர்த்தோம் நம்ம உயிரை என்ன செய்யுது? இந்த உணர்ச்சியில நம்ம ரத்தங்களை பரப்பச்சு. அப்ப இந்த உணர்வு அந்த மகிழ்ச்சியின் உணர்வு விட்டு நம்ம ரத்தத்துல கலக்கணும் என்ன செய்யும்? நம்ம உடல்ல உள்ள அணுக்களுக்கு சேர்த்த உடனே அது வலுப்படும். ஆக வேதனை என்ற உணர்வானப்போ அதோடைய வலு நம்மளை சோர்வடைய செய்து நம்மளை அழுகை செய்யுது. சாதாரண மனிதனும் இந்த வகையில் இதை பெற வேண்டும் என்றுதான் இதை செய்யறான். அதான் உருவமாக்கி அருவ நிலையில நீ எப்படி நீ வாழணும் அப்படிங்கிறத நீ செய்யறான். அதான் என்னைக்கு நம்ம வேக வைப்ப நம்ம பருப்பை வேக வைக்கிறது 2வது முளைக்குமோ? வேற எந்த தானியத்தில் மழைக்க வச்சா அது வேகமோ? வேக வச்சா முளைக்குமோ? இதே மாதிரி எந்த நிமிஷம் நாம் வேதனையோ சங்கடமோ செழிப்போ கோபமோ குரோதமான பருவரை பார்த்து நடந்து அவன் தவறு செய்தான் உணர்வை அறிந்தால் அடுத்த கணம் ஈஸ்வரா என்று அவனிடம் எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் இப்படி மாற்றி உள்ளது சேர்த்தோம். இப்ப கோபப்படுவவங்கள திட்டினா நீங்க கேட்டு பதிவு செய்திருக்கிறீங்க, தொல்லைகள் கொடுக்குறான்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. இப்ப சங்கடப்படும் போது பாதிப்புனாலே நான் இப்படி கஷ்டப்படுறேனே இப்ப நீங்க என்ன எந்த உடல்ல இருந்து அந்த நம்மளை தீங்கு செய்யும் அந்த கோபத்துடன் உணர்ச்சி உணர்வு நமக்கு பதிவு இருக்கு. இதை எடுத்து நாம திருப்பி சொல்லும் போது அவன் அங்க இருந்தாலும் இந்த உணர்வுக்கு அங்க பாயிடுச்சு. அப்போ வந்து சீரன் தொழில் செய்துட்டு இருக்கும்போது சாப்பிடும் போது என்ன அங்க புற வரும், தொழில் செய்துட்டு இருக்கும்போது என்ன அந்த சேவை சரியான செயல்படாம விட்டுரும். இதே சமயத்துல இவங்க இந்த மாதிரி பண்ணாலே பாருங்க, நீங்க எங்க சமையல் பண்ண பெண்கள் பண்ணாங்கன்னா நிச்சயம் 2 மிளகா போட்டு விட்டுருவாங்க, ஒரு கணக்கை பார்த்தா கணக்கு தவறு விட்டுருவாங்க. அதே சமயத்துல குழந்தை இருக்கா பசிக்கா வேண்டி பசிக்குதுன்னு கேட்டா போதும், என்ன அதுக்குன்னு அவங்க அவசரமா சொல்ல அதாவது கொள்ளையா போடணும் உதைக்க ஆரம்பிப்பாங்க. என்ன இந்த உணர்வு என்ன செய்யுது நம்ம இப்படி இயக்குது. அப்ப நாம் இந்த மாதிரி நினைவு வந்தாலும் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும், என் உடல் முழுது பெறணும், நாம் பொருளிலிருந்து செயல்படும் சக்தி பெறணும், நான் தெளிந்த மனம் பெற வேண்டும் என்று இந்த மாதிரி நம்ம அடையாம இயக்கப்படும் போது சேர்க்கிறோம். அப்ப நம்ம உயிரிழப்பட்ட இந்த உணர்வு நம்ம ரத்தங்களை கலக்கும்போது என்ன செய்யுது? நம்ம உடல் உள்ள நல்ல அணுக்களுக்கு வீரியத்தை கொடுக்குறோம். இது உங்க தியான வழியில இருக்குண்டா, இதை மாதிரி செய்து பார்த்த உங்க அனுபவத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சாமியார் காப்பாற்று சாமி காப்பாற்றுன்னு சொல்லி நம்ம தெய்வத்துக்கு அதை படைச்சு இதை படைச்சு செய்வான்னு சொல்லி காய்க்கு ஆட்டையும் கோழியும் கறி கொடுத்து அதன் வச்சுனா நம்மளுக்கு நம்ம பக்கபலனா இருக்கும்னு நினைச்சா இந்த மாதிரி கொல்லும் உணர்வு வந்தால் நாம் நுகர்ந்த உணர்வு நம்ம உடல் நல்ல அணுக்களை கொள்ளதான் செய்யுமே தவிர நம்ம வாழ விடாது. எதிரி வீழ்த்ததான் மனம் வருமே தவிர நமக்குள் இது இருக்கிறது என்று நாம் மறக்க முடியாது. ஆக அந்த அறுவடை கொண்டு நமக்குள் எதிரி வளர்க்காதபடி அறுவடை கொண்டு நமக்குள் அந்த எதிரியை அடக்கி நமக்குள் அந்த அருஞானத்தை அது புகுத்தப்படும் போது அப்ப நமக்குள் அடங்கும். இப்படி நாம் அடக்கி பழக வேண்டும் என்பதுதான் அந்த விநாயக தத்துவத்தில் எதை வினையாக சேர்க்கின்றாயோ அறிவை கணங்களுக்கு அறிவியாக வினைக்கு நாயகனாக எதை அதிகமாக சேர்க்கின்றாயோ அதுவே உங்களை இயக்குகின்றது என்பதனை தெளிவாக்குறது தான் வடமேற்காக விநாயகரை வைத்து வடகிழக்காக நம்மை வணங்க செய்ய. என திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரேன், உங்க நினைவுக்கு மீண்டும் வர வேண்டும். ஏன்னா செடி பயிரிட்டாச்சுன்னா புல்லு முளைச்சிரும் அப்படின்னு மீண்டும் போய் பார்க்குறோம். புல்லு முளைச்சிருச்சுன்னா களை முளைச்சிருச்சு நினைச்சு செடியில் உண்ட நல்ல சத்து போயிடும் இல்லைங்களா? அது நல்ல மேலே பார்க்க முடியுமோ? முடியாது. அதே போல உங்களுக்குள்ள அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் அறியாத சேர்த்த கலைகளை
நீக்கும் உணர்வும் உணர்ச்சிகளை இது பரப்ப செய்யும் போது இதன் உணர்வு பெருக பெருக உங்களை காக்க உங்க எண்ணம் வரும். எதன் உணர்வை நுகர்கின்றதோ அதன் உணர்வு நம் உடலை சேர்ந்த ராமன் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான். நல்லதை நினைக்கும் போது சீதா என்றால் சுவை. ஆகவே நாம் மகிழ்ச்சி கொண்ட உணர்வின் தன்மையை நான் நுகர்ந்தால் இந்த உடலுக்குள் போய் அந்த எண்ணங்களை உருவாக்கி இனிமையாக பேச செய்வதும் இனிமையான உணர்ச்சிகள் நம்ம தூண்ட செய்வதும் உடலில் இனிமையான மகிழ்ச்சி வரும் நிலையாக நம்ம இயக்கும் நிலையை பெறுகின்றது. ஆக நாம் எதை என்றுமோ இது சூரியன் கவர்ந்து அதை நாம் நுகர்ந்தால் இந்த சரீரத்துக்குள் நுகர்ந்த உணர்வின் இயக்கமே இப்படி இருக்கும் என்றும் கடவுளின் அவதாரத்தில் தெளிவாக கூறப்படுது. நாராயணன் யாரு? சூரியன். ஆக அதே சமயத்தில் விஷ்ணு யாரு? நமது உயிர். நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு. அதே சமயத்தில் விஷ்ணுவின் மறு அவதாரம் யாரு? சீதாராமன். நாம் மகிழ்ச்சி என்ற உணர்வை நாம் நுகரப்படும் போது நாம் உயிரிலே பட்ட பின் இந்த உணர்ச்சி அந்த சந்தோஷமான உணர்ச்சிகளை நமக்கு சுழலை செய்யும். ஆக விஷ்ணு கையில் என்ன இருக்கு? நாம் சொல்லும் உணர்வு. உங்க உயிர் விஷ்ணுன்னா சொல்லும் உணர்வு நுகர்ந்தவுடனே அந்த உணர்வு சப்தங்கள் வருது, சங்கு. அந்த உணர்ச்சியும் உடலை செய்யும்போது சக்கரம். எந்த உணர்ச்சியும் அதன் வழி உங்க எண்ணம் உங்க சொல் செயலெல்லாம் அது எண்ணம். அதான் விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன். இப்ப நாம சந்தோஷமான உணர்வை நுகர்றீங்க. அதே உணர்ச்சிகள் நம்ம உங்க ரத்தங்களை கலக்குது. இந்த உணர்ச்சி கொப்ப உங்க உடல்ல அணுக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டு. ஆனால் சீதா என்ற உணர்வு இருந்தாலும் இந்த மகிழ்ச்சி என்ற உணர்வு ஊற்றிய அது வளர்ந்த அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்க இப்ப நுகரணும்.